இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இந்த ஆண் குழந்தை பிறப்புக்கும் வீட்டோட வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா இருக்குங்கம்மா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இருப்பியல்ல 16 திசைகள் 16 செல்வங்கள். இதுல நம்மளோட குழந்தைகள் அப்படிங்கிறதும் ஒரு 22 டிகிரியில் வருது. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதும் ஒவ்வொரு 22 டிகிரியும். அந்த இடத்துல ஆண் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தை இல்லாதவங்களுக்கு பெண் குழந்தையும் பிறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனையாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வாஸ்துல இருக்கு. 2 பெண் குழந்தை 3 பெண் குழந்தை கூட பிறந்துருச்சு, ஒரு ஆண் குழந்தை கிடைக்காதான்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அந்த மனையில கரெக்ஷன் பண்ணும் பொழுதும் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கிடையாதுங்கம்மா. வாஸ்துல கரெக்ஷன் பண்ணினால்தான் முழுமையான தீர்வு. அதை செய்ய முடியாதவங்களுக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நம்ம செய்து கொடுக்குறோம். நமக்கு மூக்கு மாதிரி எப்படி நம்ம சுவாசம் பண்ணி நம்ம உடம்புக்கு ஆக்சிஜனை கொடுக்குறோமோ அந்த மாதிரி வெட்ட வெளியிலிருந்து ஆக்சிஜனை எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த வடக்கு கிழக்கு ஜன்னல்கள். அது மேலே கொண்டு போய் நீங்கள் ஒரு பொருளை வச்சு மூடி வச்சா நீங்கள் உங்கள் மூக்குக்கு நேரம் ஒரு பான்சு டப்பா பவுடர் டப்பா வச்ச மாதிரி தான். ஒரு பெண்ணுக்கு 2 ஆண் அடிச்சுக்கிறது, ஒரு ஆணுக்கு 2 பெண் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி கதைகள்லாம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேரிங் காம்பவுண்ட். வாஸ்து தவறான வீடுகளில் அதிக பூஜைகள் நடக்கும், அதிகமாக விரதம் இருப்பாங்க. இதெல்லாம் தவிர்த்துருங்க. வீட்டை கோவிலாக மாற்றாதீங்க. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு புரட்சிகர இருப்பியல் வாஸ்து வல்லுனர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அம்மா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வாஸ்து தொடர்பிலும் வாஸ்து தொடர்பிலான வாழ்வியல் தொடர்பிலும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நற்பவிமா. அம்மா, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஒவ்வொரு காணொலிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலருக்கும் வாழ்க்கையில் பல வழிகளை காட்டி அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறதுக்கு மிகவுமே உதவி பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் இன்னைக்கு என்னோட முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாரோட வீட்லேயும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். முதலாவது குழந்தை அப்படிங்கிறது ஒரு மகாலட்சுமியே பிறந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படும் போது, இரண்டாவது குழந்தையும் அதே மாதிரி மகாலட்சுமியே பிறந்துட்டாங்க அப்படின்னு போது கண்டிப்பாக மூன்றாவது ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நினைப்பாங்க. இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இரண்டாவது ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு, ஏன்னா நம்மளோட நாட்டோட சட்டப்படி நமக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, பார்க்கவும் முடியாது. அப்படிதான் இன்னும் கூடாது, அதுதான் சட்டம். அப்படி இருக்கும்போது ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்குள்ள இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இந்த ஆண் குழந்தை பிறப்புக்கும் வீட்டோட வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா இருக்குங்கம்மா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இருப்பியல்ல 16 திசைகள் 16 செல்வங்கள். இதில் நம்மளோட குழந்தைகள் அப்படிங்கிறதும் ஒரு 22 டிகிரியில் வருது. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதும் ஒவ்வொரு 22 டிகிரியும். வடக்கு அப்படிங்கிறது பெண் குழந்தை சார்ந்த பகுதியாகவும், வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிறது ஆண் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கு. ஏன்னா அந்த குடும்பத் தலைவர் குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசுக்குரிய எல்லா நல்ல பலனையும் நல்லது அல்லாத பலனையும் இந்த 2 திசைகள் தான் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது போலவே ஆண்மனை பெண்மனைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீல அகலத்தை வைத்து அது ஆண்மனையா பெண்மனையா அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். இது நம்ம மாற்றத்தை செய்யும் பொழுது அந்த ஆண்மனை பெண்மனையாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல மாற்றி அந்த இடத்துல ஆண் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தை இல்லாதவங்களுக்கு பெண் குழந்தையும் பிறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனையாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வாஸ்துல இருக்குது. இருப்பியல்ல அது போல் நம்ம சொல்கிறது கிடையாது. இது பேசிக் வாஸ்துல பஞ்சபூத தத்துவத்தில் என்னோட குருநாதர் ரவிரமணா சாரோட வழிகாட்டுதலில் இது நிறைய இடங்களில் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் நல்ல ரிசல்ட் 99%. ஏன்னா 1% நம்ம நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத எல்லாருமே புரிஞ்சிக்கணும். அதுபோல் நம்ம 99% நம்ம கேரண்டி கொடுக்கலாம். அது ஆண்மனையா பெண்மனையா, ஆண் குழந்தை இருக்கவங்களுக்கு பெண் குழந்தை, பெண் குழந்தை இருக்கவங்களுக்கு ஆண் குழந்தை அப்படிங்கிறத ரொம்ப இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லாத இந்த காலகட்டத்தில் நம்ம நமக்கு
அந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களுக்கெலாம் நம்ம போகாமல் நம்ம வாழ்வியலில் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த பூமாதேவியை பிரார்த்தனை பண்ணி அதுக்கு தகுந்த அமைப்புடன் கூடிய வீடுகளை அமைத்து கொள்ளும் பொழுது எல்லோருக்குமே எல்லாமே சாத்தியம். ஏன்னா கடன் அடையிறதுக்கு வாஸ்து சொல்கிறோம், கல்யாணம் ஆகிறதுக்கு வாஸ்து சொல்கிறோம், குழந்தை பிறக்கிறதுக்கு வாஸ்து சொல்கிறோம். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு முடிவு பண்ணுறதும் உங்களோட ஜாதக கட்டங்கள் முடிவு செய்தாலுமே கூட அதில் உள்ள கட்டத்தில் உள்ள பிரதிபலிப்பை கட்டிடம் மாற்றி தரும். நம்மளோட ஆசை என்ன, நம்மளோட விண்ணப்பம் என்னங்கிறத நம்ம வந்து புத்திசாலித்தனமாக நம்ம முடிவு செய்து அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த இடத்தோட எனர்ஜியும் இந்த இடத்தோட சக்தியும் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் நிச்சயமாக நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுது. இது மாதிரி எத்தனையோ இடங்களில் மாற்றி கொடுத்துருக்காங்கம்மா. அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் இயற்கை கொடுத்துட்டு தான் இருக்குது. இதில் பேசிக்காக இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஆண்மனை பெண்மனைன்னு சொல்லி கணிக்கலாம். ஆண் திசை பெண் திசைன்னு நம்ம கணிக்க முடியும். அதில் என்னென்ன தவறுகள் இருக்குது, அந்த தவறோடு இருந்தால் ஒரு இடத்துல வாழ்வியல் கெட்டு போயிடும், பிஸ்னஸ் நல்லா நடக்கும், பணம் நிறையா வரும். ஒரு இடம் ஒரே அதே திசை வேறு மாதிரி ஒரு பாதிப்பில் இருந்துச்சுன்னா அங்கே குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும், பணம் இல்லாத இருப்பாங்க. அல்லது ஒரு திசை ஒரு ஆணுக்குரிய திசை கெட்டு போயிருந்தால் அந்த ஆண் அந்த குடும்பத்தில் அதற்குண்டான பாதிப்பு அடைஞ்சு வாழ்ந்துட்டுருப்பார். இந்த மாதிரி மருத்துவ வாஸ்துன்னும் நம்ம உடம்பும் இந்த வாஸ்து வீட்டோட அமைப்பும் ஒன்று தான். இதுலேயும் கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்வியல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நம்ம இந்த வாஸ்துவோட கனெக்ட் ஆக முடியும். ப்ளஸ் இது போன்ற விஷயங்களுக்கு நமக்கு தேவை ஒரு ஆண் குழந்தை, ஆனால் நமக்கு கிடைக்கல. 2 பெண் குழந்தை 3 பெண் குழந்தை கூட பிறந்துருச்சு, ஒரு ஆண் குழந்தை கிடைக்காதான்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த மனையில் கரெக்ஷன் பண்ணும் பொழுதும் அல்லது அந்த மனையவே மாற்றும் பொழுதும் நிச்சயமாக இறையாற்றல் அவர்களுக்கு தேவையான அந்த ஆண் குழந்தையை கொடுத்தே தீரும். வாஸ்து கரெக்ஷனில் இது நிறைய ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நிச்சயமாமா. இப்போ இதே போல் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே போல் 2 ஆண் குழந்தைகள் இருக்கும், அவங்களுக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு கூட ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஏன்னா பெண் குழந்தை அப்படின்றது ரொம்ப ஆசையான ஒரு சந்தோஷமான ஒரு நிச்சயமா அப்படின்னு இருக்கும்போது அதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? சரிங்கம்மா. இதில் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கிடையாதுங்கம்மா. வாஸ்துல கரெக்ஷன் பண்ணினால்தான் முழுமையான தீர்வு. அதை செய்ய முடியாதவங்களுக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நம்ம செய்து கொடுக்குறோம். அதில் இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, 2 அதாவது குழந்தையே இல்லாமல் இருக்காங்க, இல்லை நிறைய கடனில் இருக்காங்க, இல்லை குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள பிரச்சனையில் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வாழ்வியல் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது வாஸ்து முழுமையான ரிசல்ட்டை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் இப்போ அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களால வாஸ்து கரெக்ஷனுங்கிறத நினச்சே பார்க்க முடியாது. அப்போ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டு இந்த மாதத்தில் இப்போ ஜனவரியில் கூட இப்போ பண்ணி கொடுத்த வீடுகள்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தலாம் 10 டேஸ்க்குள்ளே ரிசல்ட்டு டக்கு டக்குன்னு கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வடக்கு கிழக்கில் ஜன்னல்கள் வைங்கன்னு சொல்கிறோம். நிறைய இடங்களில் நம்ம சொன்ன பிறகு நம்மளோட வீடியோஸை பார்ப்பாங்க. அவங்க நம்ம வடக்கில் நம்மளுக்கு ஜன்னல் இருக்கா, இருக்குது, கிழக்கில் இல்லை, அதனால தான் நம்ம வீட்டில் நம்ம பையன் படிக்க மாட்டேங்கிறான், நல்ல வேலைக்கு போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை வச்சிடுறாங்க. உடனே ஒரு அடிக்கு ஒரு அடியாவது வச்சிடுறாங்க. வைத்த பிறகு அங்கே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் போது தான் மேடத்தை கூப்பிடலாம், நம்ம முழுமையாக கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போ இந்த ஜன்னலை திறந்தவுடனே பையன்கிட்ட ஒரு சேஞ்சஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிறாங்க. அது போலவே குடும்ப தலைவியோ குடும்பத்தோட முதல் பெண் வாரிசோ ஒரு திருமண தடையிலையோ வேலை கிடைக்கிறதுலையோ அல்லது மனநிலையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து அவங்களுக்கு அடுத்தடுத்து அடி விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வீட்டோட வடக்கு ஜன்னல் இருக்கான்னு பாருங்கள், அந்த ஜன்னல் இருந்தால் ஓப்பன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறோம். ஜன்னல் இருக்கவங்க விட்டுறாங்க, அதை யோசிக்கிறது இல்லை. ஆனால் அந்த ஜன்னலும் இருக்குது, ஆனால் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மேலோட்டமாக விட்டுறாங்க. சில பேர் அந்த ஜன்னல் இல்லைன்னா வைக்கிறாங்க, உடனே வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வைத்த பிறகு ஒரு மாற்றம் வருது, அவங்களோட பிரச்சனையில் ஒரு அசைவு தெரியுதுன்னொன்னே
அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. டைரக்ட் விசிட், நேரடியாக போயிட்டு மற்ற பகுதிகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி பண்ணி கொடுக்குறோம். இது 100% வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஜன்னலும் இருக்கும், ஜன்னலை மூடியே வச்சுருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கன்சல்ட்டிங் கேட்கும்போது வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கா அப்படின்னு எங்கள் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி இதுதான். கேட்கும்போது இருக்குது, திறந்து வைக்கிறீங்களா? இல்லை. அவங்களுக்கு பேருக்கு ஜன்னல் வச்சாச்சு, அது வேலை. அப்படி கிடையாது. வடக்கு ஜன்னலை திறந்தால் தான் வருமானத்துக்கு உண்டான வருமானம் வரும். கிழக்கு ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சா தான் அங்கே வந்து தொழில் வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அது ஆண் பெண் எல்லாருக்குமே. அப்போ இந்த விஷயத்தை கரெக்ட் பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மூடியே வச்சுருக்கவங்க திறந்து வைப்பாங்க. 3வது ஒரு கேட்டகரி இருக்குது. எப்படின்னா அந்த ஜன்னல் மேலே பவுட்ரு டின்னு, சோப்பு டப்பா, ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாமே அந்த ஜன்னலில் இருக்கும். அந்த மாதிரி வைக்கவே கூடாது. நீங்கள் இது வடகிழக்கு கிழக்கு ஜன்னல்கள் இரண்டும் நமக்கு மூக்கு மாதிரி. எப்படி நம்ம சுவாசம் பண்ணி நம்ம உடம்புக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்குறோமோ அந்த மாதிரி வெட்ட வெளியிலிருந்து ஆக்சிஜனை எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த வடக்கு கிழக்கு ஜன்னல்கள். அது மேலே கொண்டு போய் நீங்கள் ஒரு பொருளை வச்சு மூடி வச்சா நீங்கள் உங்கள் மூக்குக்கு நேரம் ஒரு பான்ஸு டப்பா பவுட்ரு டப்பா வச்ச மாதிரி தான். எப்படி மூச்சு உள்ளே போகும், உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த வீடு வந்து வடகிழக்கு ஜன்னல் வச்சும் அங்கே அந்த பலனை எடுக்காமல் தடுமாறிக்கிட்டு இருக்கும், திணறிக்கிட்டு இருக்கும். அப்படி தான் நான் சொல்லணும். பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது ஒரு கேட்டகரி இருப்பாங்க, காம்பவுண்டு போட்டிருப்பாங்க. மெயினாக இப்போ ரொம்ப ப்ரெஷர் நான் எல்லாருக்குமே கொடுக்குறேன். இண்டிவிஜுவல் காம்பவுண்டு நிச்சயமாக வேணும். ஏன்னா தாய் சுவர் அப்படிங்கிறது நம்ம வீட்டோட சுவர், தந்தை சுவருங்கிறது எங்கே, அதை போய் ஷேரிங் பண்ணுற இடங்கள்ல தான் நிறைய இன்றைக்கி வந்து பிரச்சனைகள், வாழ்வியல் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி ஒற்றுமில்லாத விஷயங்கள், டைவர்ஸு, லவ் ஃபெயிலியரு, ஒரு பெண்ணுக்கு 2 ஆண் அடிச்சுக்கிறது, ஒரு ஆணுக்கு 2 பெண் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி கதைகள்லாம் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஷேரிங் காம்பவுண்ட். ஒரு வாழ்வியல் வந்து நிம்மதியாக இருக்கணும், மன மகிழ்ச்சியோட நிம்மதியாக ஆனந்தமாக ஒரு குடும்பம் ஒரு 10,000 வருமானம் வந்தால் கூட அதில் சிக்கனமான மகிழ்வான வாழ்க்கை வாழணும்னா அது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, சின்ன வீடாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வேணும். இப்போ நான் ஒரு மனை வாங்கும்போதே 3 பக்கமும் காம்பவுண்ட் இருக்குது, நான் போய் அதுலேயே ஒரு 4 இன்ச்சு ஒரு கல்லை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. வீடு நீங்கள் பக்காவாக வந்து கட்டிட்டு கரெக்டாக அளவு எடுத்து கரெக்டாக குழி கணக்கெல்லாம் போட்டு எப்படியோ பண்ணுறாங்க. கட்டு இல்லாமல் வடகிழக்கு ஜன்னல்கள் வச்சு எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆனால் அங்கே பிரச்சனை ஓடுது. அப்போ தான் இப்போ நிறைய ரிசர்ச் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா காம்பவுண்டை மாற்றினா பிரச்சனை தீர்ந்துச்சு. இண்டிவிஜுவல் உடச்சிருங்க, இல்லைனா அந்த காம்பவுண்டை ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு தனியாக நீங்கள் கட்டுங்க, இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் போடுங்க, உங்கள் பிரச்சனை சால்வ். இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து அனலைஸ் பண்ணால் கூட நிறைய வீடுகளில் இண்டிவிஜுவல் காம்பவுண்டு இருந்து காம்பவுண்டு மேலே நிறைய தொட்டிகள் வச்சு செடி வச்சுருப்பாங்க. எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி அதை முன்னே ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வாஸ்து பலம் என்னன்னு புரியும். அது போலவே 4 கார்னர்லேயுமே வந்து கரெக்டாக வந்து 90 டிகிரி போய் திரும்புதா, அந்த இடத்துல பில்லர் ஏதாவது ப்ரொஜெக்ஷன் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப அக்யூரேட்டாக வாஸ்துவை வந்து சயின்ஸாக நம்ம சொல்லணும். வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து போய் ஒரு வழிபாடு பண்ணினாலோ ஒரு பிரார்த்தனை பண்ணினாலோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலோ வாஸ்து பிரச்சனை சரி ஆகாது. அதனால தான் நிறைய பேர் நிறைய கோவில்களுக்கு போனால் கூட அவங்களுக்கு அங்கே பலன் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. வீட்டோட எனர்ஜி, வீட்டோட சக்தி நல்லா இருந்தால் தான் நம்மளோட பிரார்த்தனை கூட பலிக்கும். இதை தான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அது போலவே வாஸ்து தவறான வீடுகளில் அதிக பூஜைகள் நடக்கும், அதிகமாக விரதம் இருப்பாங்க. இதெல்லாம் தவிர்த்துருங்க. வீட்டை கோவிலாக மாற்றாதீங்க. பெண்களோ ஆண்களோ நீங்கள் பூசாரியாக மாறாதீங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு வீடு அப்படிங்கிறதுக்கு மகிழ்வாக குடும்பத்தோட ஒற்றுமையாக குதூகலமாக வாழ்கிறதுக்கு அங்கே போய் 24 மணி நேரமும் பூஜைகள் இந்த விரதங்கள் இதெல்லாம் இருக்கும்போது நிறைய வந்து நமக்கு மைனஸ் தான் வந்துட்டுருக்கு. விரதம் இருக்கலாம், பழைய காலத்துலலாம் கொடுத்துருந்தாங்க, ஏகாதசி விரதம் இருந்தாங்க, சஷ்டி விரதம் இருந்தாங்க. அதில் எல்லாமே அதுக்கு அளவு இவ்வளோ இந்த அளவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரையறை இருந்தது. இப்போ வந்து நிறைய வந்து மீடியாவில் நிறையா பார்த்துட்டு இதை செஞ்சால் நமக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக நிறைய பழக்க வழக்கங்களை பண்ணுறது, இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பு. இதெல்லாமே வாஸ்து குறைபாட்டில் தான் வரும். வாஸ்து குறைபாடு இருக்கிற வீடுகளில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும், பலன் கிடைக்காது. பூமியோட சக்தி நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளோட விஷயங்களை சாதிச்சுக்கிறதுக்கும் சரி, நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த பூமியோட சக்தியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா சரியான அளவுகள், சரியான அதாவது எந்த பக்கமும் வெட்டுப்படாத விஷயங்கள், அதாவது வடக்கு கிழக்கு ஜன்னல்கள்,
இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வீட்டை சுற்றி எங்கே மரம் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுகளை நம்ம வந்து தீவிரமாக சரியாக எடுத்து அதை கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் வீட்டை கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நிரந்தர வெற்றி, விஸ்வரூப வெற்றி. நிச்சயமா. இப்போ நீங்கம்மா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது அந்த சுவர்களில் வந்து பூ தொட்டி வைக்கிறது பற்றி. இன்னொரு விஷயமும் இருக்குது, அதாவது வாசலில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி பூத்தொட்டிகள் வைப்பாங்க, அது வச்சுக்கலாமா? அது வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வடகிழக்கு சைடில் நான் வேண்டான்னு சொல்லுவேன். மேற்கு புறத்துலேயும் தெற்கு புறத்துலேயும் வாசல் உள்ளவங்க தாராளமாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து அது தேவை இருக்கிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வாசலுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி எதுவும் தொங்க விடாமல் இருக்கிறது ஒரு அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிற மாதிரி இருக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது தாங்க. நிச்சயமாமா. அதாவது நிறைய விஷயங்களை வந்து ஒன்னோட ஒன்று எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறீங்கன்னே தெரியல, அப்படி லிங்க் பண்ணி பல விஷயங்கள், அதாவது இந்த காணொளி முழுவதும் நல்ல கவனமாக கவனிச்சா பல கேள்விகளுக்கான விடை வந்து நேர்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா. அதாவது இது எப்படி எடுக்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த ஆர்வத்தோட நம்ம வந்து இந்த வீடு நம்மக்கிட்ட என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற அந்த ஒரு நுணுக்கமான நம்ம கண்ணோட்டத்தோட அதை பார்த்து கவனித்து அதன் மூலமாக கிளையண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட எங்கள் வீட்டோட இருப்பியல் என்ன வச்சுருக்கு. அப்போ அந்த துல்லியமான மனசோட போகும்போது அங்கே வந்து நம்மளால் அதை கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிக்க முடியுது. சிம்பிளாக இந்த கரெக்ஷனை பண்ணுங்க, நடந்து உங்கள் வேலையை அடுத்தது பார்த்துட்டே இருங்க, சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற தெளிவான விளக்கம் கொடுக்குற இறைவனர்களால் இன்றைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோட எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்குங்க. நற்பவிமா, நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.